அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தகவலை வெளியிட்ட போலீசாருக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் துணை முதலமைச்சரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக வந்து புகார் கொடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்ல, ஹைகோர்ட் பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்ல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை, பெயரை கூட தெரிவிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் காவல்துறைக்கு அதுக்கு தேவையான அளவு சென்சிட்டிவிட்டி கிடையாது. அதனாலதான் சொல்றேங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் புகார் கொடுக்க வரமாட்டேங்கிறாங்கன்னா, உடனே அவங்கள பத்தி அவங்களோட கம்ப்ளீட் டீடைல வெளியில கொடுக்கறாங்க. கொடுத்ததற்கு பின்பாக ஒன்று அவர்கள் முன்வந்து அந்த பிரச்சனையை மேல் எடுத்துட்டு போக முடியல, இன்னொன்று அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதனாலதான் அந்த அடையாளத்தை வெளியிடக்கூடாதுங்கிறோம். களத்திற்கு வந்தால்தான் அரசியல் வெற்றி. அவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் களத்திலே மக்களோடு நிற்காவிட்டால் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடத்தை அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை.